ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி அவரைக்காய் தக்காளி போட்டு தொக்கு பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு சாதத்தில் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. சாதத்தில் இது மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்பு தினுசு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் நல்லா இது பொரிஞ்சு வரணும். இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கணும் வெங்காயத்தை. இப்போ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி ரொம்ப விதை ரொம்ப பெருசாக இல்லைங்க. இது நல்லா இருந்தது எலசாக, இல்லைன்னா நல்லா எடுத்து பார்த்து போட்டுக்கணுங்க. பூச்சி இருக்கும் உள்ள. இது மாதிரி நல்லா கிள்ளி கழுவி வச்சுருக்கேன். வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து இப்போ போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இது மாதிரி வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவரைக்காய். தண்ணி எதுவும் விடக்கூடாது. இப்போ பூண்டு பல் தட்டி போட்டிருக்காங்க. ஒரு 5-6 பல் போட்டிருக்கேன். தண்ணி விடாமல் இதில் இருக்கிற தண்ணிக்கே நல்லா வெந்து வருங்க. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு மூடி போட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி எடுத்து பார்த்தா நல்லா தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. தண்ணி போடாமல் இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்துட்டு தேங்காய் துரு போட போகிறேங்க. நான் வந்துட்டு காஞ்ச தேங்காய் துரு இருக்குங்க என்கிட்ட. ட்ரை கோகோனட் பவுடர் அது போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இந்த தேங்காய் துரு வந்துட்டு ரொம்பவும் சுவையை கொடுக்கும். உங்கள்கிட்ட பச்சை தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்காக மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கும்போது எப்போ சாப்பிட போகிறோன்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரையாகவே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க. நமக்கு அவரைக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம், அவரைக்காய் தொக்குன்னு சொல்லாங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம். நான் இன்றைக்கி சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாதத்தில் இதையும் போட்டுக்கிட்டேங்க. அவரைக்காய் தொக்கு எடுத்து போட்டு நல்லா கலக்கி சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த அவரைக்காய் தொக்கோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.